இந்த பொண்ணு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு எதிர்ச்சியா பாக்குறா. உடனே இன்னும் அவரை லவ் பண்றீங்களா அப்படின்ட்டு இந்த டிரைவர் கேட்க இந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட போய் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்கறா. அந்த நபரும் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் டெலிவரி ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு பிளாஷ்பேக் நினைக்க ஆரம்பிச்சுட்டா. இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அப்ப இந்த பையன்கிட்ட காசு இல்லாதனால வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இந்த பொண்ணு அவனுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அந்த பையன் இதெல்லாம் செட் ஆகாது நீ ஃபர்ஸ்ட் என்ன விட்டு கிளம்பு நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். ஆனா இந்த பொண்ணு மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு இந்த என்னோட கார் கீ அது மட்டும் இல்லாம என்கிட்ட பணம் நிறைய இருக்கு கவலைப்படாத நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இப்ப அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இவரு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஆள் கிடையாது வீட்டுல எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறமா இவரும் வீட்டுல பார்த்த பொண்ணோட ஷாப்பிங்க்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிற ஒரு நகை பிடிச்சு போக அது பாத்தீங்கன்னா 50,000 வருது. எனக்கு அதை வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்க நானே ஒரு டெலிவரி மேனா இருக்கேன் அதெல்லாம் எப்படி வாங்கி தர முடியும்னு சொல்றாரு இவரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவரை கூப்பிட இவரும் இந்த பொண்ணு தான் என்னோட எக்ஸ் லவர் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்றாரு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல இந்த பொண்ணு நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது எனக்கு 10 லட்சத்துக்கு மேல கடன் கொடுத்துருக்கேன் அதை நான் இப்ப திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா காசை கொடுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவன் அடிக்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.